ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட புஷ்பா 2 திரைப்படத்தை பற்றி வந்து நம்மளோட நடிகரான விஜய் தேவரகொண்டா வந்து இப்போ வந்து பேசியிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ புஷ்பா 1 திரைப்படம் வந்து கடந்த 2021ஆம் ஆண்டு வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. கிட்டத்தட்ட பேன் இண்டியா அளவுக்கு செம்ம ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ புஷ்பா 1ஓட எண்ட்லேயே வந்து நம்மளுக்கு புஷ்பா 2க்கான ஒரு கண்டினியூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ வந்து 2024 டிசம்பர் 5ஆம் தேதி நம்மளோட புஷ்பா 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த வாரத்தில். ஸோ ப்ரீ புக்கிங்லாம் வந்து செம்ம மாசாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் நம்ம அல்லு அர்ஜுன் கூட சேர்ந்து வந்து ஒரு ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில், அப்புறம் ஸ்ரீலீலா வந்து ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் நடனம் ஆடி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட புஷ்பா 2 திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங் அப்டேட் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு இன்டர்நெட்லேயே. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட விஜய் தேவரகொண்டா வந்து நம்ம ராஷ்மிகா மந்தனா கிட்ட வந்து விஷஸ் சொல்லியிருக்காங்க புஷ்பா 2க்கு. ஸோ கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் ஓல் டீம் அப்படின்ட்டு ஒரு விஷஸ் சொல்லியிருக்காங்களாம். அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் செம ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து விஜய் தேவரகொண்டா ஃபேன்ஸ் மத்தியிலும் நம்ம அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் மத்தியிலும் செம்ம பெருசாக பேசப்படுது. அண்ட் அவங்க 2 பேரோட கனெக்ஷனும் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் பேசப்படுது. இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு.